வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேத்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்வை கலந்து சிறப்பிக்கின்ற ஆன்மீக உள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் 12ஆம் பாகத்தில் வாழ்க்கை தத்துவங்கள் பற்றி மேலும் சில கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற அமர்விலே வாழ்க்கை தத்துவங்கள் 12ஆக மகிழ்ச்சி பிரித்து அவற்றை தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவுநிலை படிகள் 3 என 12ஆக தொகுத்தெடுத்ததை அறிமுகமாக பார்த்தோம். அவற்றை விரிவான விளக்கத்தை இப்போது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தேவைகள் 3: பசி, தாகம், இருப்பிடம், உடல் கழிவுகளை நீக்கிக் கொள்வதற்கான வசதிகள். இந்த 3ம் எல்லா ஜீவன்களுக்கும் அடிப்படையான தேவைகள். பசி, தாகம் இவை பற்றி முதல்ல சிந்திக்கலாம். சக்தி இல்லாமல் இயக்கம் இல்லை. நீரின்றி அமையாது உலகு என்பது போல உணவின்றி அமையாது உயிர்களின் வாழ்க்கை. அடிப்படையில் இறைத்துகளுக்கே சக்தி இல்லை என்றால் இயங்க முடியாது அல்லவா? எல்லாம் வல்ல சுத்தவெளியின் ஆற்றல் அடங்கியிருக்கின்ற ஆற்றலே எழுச்சி பெற்று இயக்கத்தில் வந்ததுதானே அனைத்தும். அதனால் எந்த இயக்கத்திற்கும் ஜீவனுக்கும் சக்தி இல்லாமல், உணவில்லாமல் வாழ்க்கை இல்லை. சரி, இந்த உணவில் இருந்து பெறுகின்ற உயிர் சக்தியின் வரவு செலவு கணக்கு என்ன? தினசரி வேலை செய்கிறோம், பசிக்கிறது, சாப்பிடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள், வேலை செய்யவில்லை, சும்மா இருந்தாலும் பசிக்கிறது என்றால் பசி என்பது என்ன? உயிர் இயக்கம்தான் சக்தி. அந்த சக்தி போய்விட்டால் சத்து போய்விட்டது என்பதா செத்து போய்விட்டது என்கிறோம். அப்படி என்றால் சக்தி எங்கிருந்து வந்தது, இப்போது எங்கே போனது? இதை எப்படி அறிவது அல்லது காண்பது? அடிப்படையில் உயிர் இல்லை என்றால் எந்த அனுபவமும் நாம் பெற முடியாது. சரி, இந்த உயிராற்றல் எந்த அளவு இருந்தால் நலமாக வாழலாம்? இப்போ பல ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறை நிகழ்ச்சிகளிலே பளு தூக்குதல் என்றும் ஒரு நிகழ்ச்சி உண்டு. அந்த போட்டியில் பங்கு கொள்பவர்கள் 500, 600 பவுண்ட் எடையை தூக்கி காட்டி உலக வீரராக சான்றும் பெறுகிறார்கள். அவரும் மனிதர் தான், நாமும் மனிதர் தான். நான் தூக்குகிறேன் என்று முனைந்தால் விளைவு என்ன? அப்போ அவரால் தூக்க முடிந்த எடையை என்னால் ஏன் தூக்க முடியவில்லை? எது தூக்குகிறது? ஊட்டுவிக்கின்றாய், உண்ணுகின்றேன், உறங்க வைக்கின்றாய், உறங்குகின்றேன். உறங்காத என்னை ஆட்டு வைக்கின்றாய், ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறிய நாள் ஆவதுதான் என்ன என்ற வளர் பெருமான். தட்டில் இருக்கின்ற உணவு வாய்க்கு போவதற்கு கூட கை அசைந்தால்தான் நடக்கும். அந்த கையை தூக்குவதற்கே சக்தி தேவைப்படுகிறது. இந்த 500 பவுண்ட் எடையை தூக்குவது எப்படி என்று சிந்திக்கின்ற போதுதான் உயிர் சக்தியின் திணிவு என்பது நமக்கு புலப்படும்.
அது என்னது திணிவு, ஆங்கிலத்தில் ஸ்பெசிபிக் கிராவிட்டி சொல்வார்கள். இப்போ ஒரு ஹைட்ரோஜன் அணுவில் இருக்கின்ற ஆற்றலுக்கும் ஒரு அணுகுண்டு செய்கிறார்களே, யுரேனியம், தோரியம், அந்த அணுவில் இருக்கின்ற ஆற்றலும் ஒன்றா என்றால் இல்லை. பல மடங்கு, கிட்டத்தட்ட 250க்கும் மேல சொல்றாங்க. அந்த அளவு அணுக்கள் ஒரே இடத்தில் குவிந்து நெருங்கி திணி பெற்றிருக்கிறது. அதுதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி சொல்றார்கள். அது போல நம்மை போன்ற உடல் அமைப்பு தான் அவருக்கும் என்றாலும், அவர் உண்ட உணவு வகைகள், செய்த உடற்பயிற்சிகள் எல்லாம் கூடி அவரது உயிருக்கு ஒரு திணிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த உயிர் சக்தி தான் இத்தனை பவுண்ட் எடையை தூக்குகிறது தவிர உடல் தூக்குவது இல்லை. நமக்குள் அந்த உயிர் சக்தியின் திணிவு மிக குறைவாக இருப்பதனால அந்த எடையை நம்ம மீது விழுந்தால் இறந்து போகலாமே தவிர அந்த எடையை நாம் தூக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு திரைப்படத்திலே நாக செய்வாரு, அது போல அந்த எடையின் மீது கைகளை வைத்துக் கொண்டு நாம் சிரசாசனம் செய்வது போல தலைகளாக நின்றால் அப்படி வேணும் செய்து காட்டலாம். மற்றபடி எடையை தூக்கி காட்ட முடியாது. சரி, இந்த உயிர் சக்தி திணிவாக இருந்தால் எல்லோருக்கும் என்னென்ன வகையில பயனாகும் என்றால், உடல் நலம் காக்கப்படும். உடல் நலம் கொடுக்கின்ற போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கின்ற போது மூளையின் சிந்தனை திறம் அதிகமாக இருக்கும். மூளையின் சிந்தனை திறம் அதிகமானால் எந்த ஒன்றையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய தகைமை அதிகமாகும். நினைவாற்றல் அதிகமாகும். எந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு என்று அடையாளம் காண்கின்ற அறிவு நுட்பம் அதிகமாகும். அது மட்டுமல்ல, செயல் திறமையும் துல்லியமும் அதிகமாகும். இப்படி பல நன்மைகள், வாழ்க்கையின் மேன்மைகள் அனைத்தும் இந்த உயிர் சக்தியின் திணிவிலேதான் அடங்கியிருக்கிறது. இது குறைகின்ற போதுதான் உடல் நலத்தில் குறைவு நோய்களாக, தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை இல்லாத நிலை, நினைவின்மை, சோம்பேறித்தனம், இது போன்ற தீயவை நம்மை சேரும். சரி, இப்போ இந்த உயிர் சக்தி எங்கிருந்து வருகிறது என்ற கணக்கை நாம் பார்ப்போம். அடிப்படையில் பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிரபஞ்சம், அதுல ஒரு இயக்கம் இந்த பூமி. இந்த பூமியிலிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளே வந்து கொண்டும் இருக்கும். இது சமீபத்தில் விஞ்ஞானமே நிரூபித்திருக்கின்ற உண்மை. It is assumed that such subtler energy passes through each and every living beings also என்று அது இன்னொரு கருத்தை வெளிப்படுத்துகிறது. இப்படி காஸ்மிக் எனர்ஜி ஒன்று, பூமியிலிருந்து வெளிப்படுகின்ற ஈர்ப்பு சக்தி ஒன்று, பிறகு காற்றிலிருந்து கிடைக்கின்ற சுவாச காற்றின் மூலம் கிடைக்கின்ற ஆற்றல் ஒன்று. இந்த 3 வகையிலும் வரக்கூடிய ஆற்றல் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுக்கு போதுமே அன்றி வாழ்கின்ற மக்களுக்கு போதாது. எனவே பெரும்பகுதி உயிர் சக்தி நமக்கு உணவில் இருந்தே பெற வேண்டிய இயற்கை அமைப்பு இருப்பதனால் உணவை சார்ந்த எல்லா உயிர்களும் வாழ வேண்டிய ஒரு நியதி, கடமை அமைந்துவிட்டது. இதுல இந்த 4வது வகையில் வரக்கூடிய உயிர் சக்தி ஆகிய உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய உயிர் சக்தியின் அளவு நாம் எப்படி அதிகமாக பெருக்கிக் கொள்வது என்பது ஒரு சிந்தனைக்குரிய விஷயம். பொதுவாக உழைப்புதான் வாழ்க்கையின் அம்சம். அதிலேயே அதிக சக்தி செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
சரி, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றாலும் இப்போது உயிர்சக்தி செலவாகுமா ஆகாதா? ஏன் பசிக்கிறது என்ற கேள்விக்கு விடை என்ன என்றால், நாம் தனியாக இல்லை இந்த பூமியில. பூமியும் நிலைத்த ஒரு கோள் அல்ல. பூமி ஒரு நாளைக்கு தன்னைத்தானே ஒரு சுற்று முடித்துக் கொண்டு, சூரியனை சுற்றி ஒரு ஆண்டுக்கு ஒரு சுற்று முடித்துக் கொண்டு, அதி விரைவாக ஓடிக்கொண்டிருக்கின்ற, சுழன்று கொண்டிருக்கின்ற ஒரு கோள். அதிலே நாம் ஒட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சுழற்சி ஏற்பட்டால் மையத்தில் இருக்கின்ற ஆற்றல் வெளியே வீசப்படும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ புயல் காற்று அல்லது சூறாவளி காற்று வீசுகின்ற போது, அந்த காற்று மண்டலத்திலிருந்து ஒரு மையத்தை நோக்கி குவிகிறது. அப்படி குவிகின்ற போது அங்குள்ள அனைத்து பொருட்கள், ஜீவன்கள் எல்லாவற்றையும் தூக்கி வாரி சுழற்றி அந்த பூமியின் மையம் வரைக்கும் கொண்டு போய் அதை இடித்து, அங்கிருந்து அது எழுச்சி பெற்று மீண்டும் ரிப்பர்சிவ் போர்ஸ் என்ற வகையிலே மேலே வந்து தூக்கி வீசப்படுகிறது. இவ்வளவு ஆற்றல் அந்த சுழற்சிக்கு உண்டு. அப்படி என்றால் உள்ளே கொண்டு போய் சேர்ப்பதும், பிறகு வெளியே கொண்டு வீசுகின்ற போது எடுத்த இடத்தெல்லாம் வைக்கிறது. பல மைல் தூரத்திலே கொண்டு போய் வீசிவிடுகிறது. அதே போல நாம் எங்காவது வீசப்படுகிறோமா? இல்லை. சுத்தவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தில் பூமி சுழன்றிருப்பதனால நாம் பூமியோடு ஒட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட வீட்டில இடத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த வீசப்படுகின்ற ஆற்றலில் இருந்து தப்ப முடியாது, தவிர்க்க முடியாது. எனவே ஒரு குறைந்த சதம் அளவுக்கு உயிர் சக்தி தொடர்ந்து இப்ப சொல்கிறார்கள் 24/7 into 365 என்று சொல்கிறார்களே, எனது முடிவில்லாத ஒரு தொடர் சர்வீஸ் என்றெல்லாம். அது போல முடிவில்லாத ஒரு தொடர் இயக்கம் என்றால் இந்த உயிரின் வரவு செலவு கணக்கு தான். இப்படி தொடர்ந்து பூமியின் சுழற்சியின் காரணமாக வாழ்கின்ற வரைக்கும் உடம்பை விட்டு வெளியே வீசிப்பட்டு இந்த உயிர் சக்தி நிரந்தர செலவு, தவிர்க்க முடியாத செலவு. சரி, மாற்றத்துக்கு உட்பட்ட செலவு என்ன? இது நிரந்தர செலவு, மாற்ற முடியாது. அடுத்து மாற்றத்துக்கு உட்பட்ட செலவு என்ன என்று பார்க்கின்ற போது, நம்முடைய செயல்பாடுகள், உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்ற 5 வகை செயல்கள் மட்டுமல்ல, உடல் கைகளையும் கால்களையும் கொண்டு தொழில் செய்கிறோமே, அதனால் ஆகக்கூடிய செலவு. இப்படி இந்த 5 வகை செயல்களும் மாற்றத்திற்கு உட்பட்ட செலவு. இது எந்த அளவுக்கு அதிகமாக உழைக்கிறோமோ, அளவு அதிக உணவு உண்கிறோமோ, இப்படி அதற்கான உயிர் சக்தி செலவாகின்ற போது இருப்பிலே குறைபாடு ஏற்படும். பூமியின் ஈர்ப்பு சக்தி, காற்று, கோளின் அலைவீச்சு என்ற 3 வகையில் கிடைக்கின்ற சக்தி, அதனோடு உணவம் மூலமாக பெறக்கூடிய சக்தி, இவை எல்லாமே நமக்கு துணை செய்கிறது என்றாலும், இந்த உணவை செரித்து அதிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய உயிர் சக்தியின் அளவும் சற்று மாறுபடுகிறது. செரிமான சக்தி அதிகமாக உள்ள வரைக்கும் அதிகமான சக்தி நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 40 வயது வரைக்கும் செரிமான சக்தி அதிகமாக இருக்கும். 40லிருந்து 80 வரைக்கும் குறைந்து கொண்டே வரும். அப்போ உணவின் மூலமாக நாம் பெறக்கூடிய உயிர் சக்தியின் அளவும் குறைந்து கொண்டே வரும். 80க்கு பிறகு அதுவும் 120க்குள்ள நின்று போகும். இதுல ஒரு அடிப்படை கருத்து என்னென்றால், இந்த உயிர் சக்தி ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இடம் மாறுகிறது, அவ்வளவுதான். Energy can neither be created nor destroyed, but it can be transferred.
என்பது அறிவியல் நிரூபித்த உண்மை. சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, இடம் மாற்றலாம். அதாவது நம்முடைய செயல்பாடுகள், ஐவகை செயல்பாடு மூலமாக செலவாகி போன உயிர் சக்தி உடலிலே இருப்பை குறைத்து அது பசி என்ற உணர்வாக எடுத்து காட்டுகிறது. இந்த குறைபாட்டை நிறைவு செய்வதற்கு பசி என்ற உணர்ச்சி தோன்றுகின்ற இடம் வயிறு. உடனே நமக்கு பசியை போக்க வேண்டுமே என்று அந்த உணர்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கடமை வருகின்ற போது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு என்ற 7ம் அங்கே அடுத்தடுத்து நிகழ்ந்துவிடும். இந்த விண், காற்று, நெருப்பு என்ற 3 பௌதிகங்களிலிருந்து பெறுகின்ற ஆற்றலோடு நீர் மற்றும் கெட்டி பொருட்களில் இருந்தும் ஆற்றலை பெற வேண்டும். அவதான பஞ்சபூதங்கள். அப்ப நீர் மற்றும் கெட்டி பொருள் இதிலே நாம் ஆற்றலை எப்படி பெறுவது என்கின்ற போது தாவரங்களில் இருந்து ஜீவன்கள் உருவானதால் தாவரங்களே அனைத்து ஜீவன்களுக்கும் உணவாகின்றன. யாருமே அசைவம் மட்டுமே என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அசைவமாக எதை மனிதன் உண்ணுகிறானோ அது தாவரங்களை உண்டுதானே வாழ்கிறது. எனவே எல்லா ஜீவன்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாவரங்களை சார்ந்தே உணவாக உண்டு வாழ்கின்றன. சரி, இந்த தாவரங்களிலே உயிர் சக்தி எங்கே இருக்கிறது? யாராவது பிரித்து பார்க்க முடியுமா? உயிருக்கு உருவம் கிடையாது. அந்த உயிரின்றி எதுவும் நடவாது. அப்ப அந்த உருவம் இல்லாத உயிர் சக்தி எப்படி தாவரங்களில் இருக்க முடியும்? அணுக்களாக, நுண் இயக்கமாக, அவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலாகத்தான் இருக்க முடியும். எனவே இந்த உணவு முழுவதும் உயிர் சக்தி இருக்கிறது என்றாலும் அதற்குள் டிஃபரண்ட் ஸ்பெசிபிக் கிராவிட்டி, ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அணு திணிவுகள் பேதப்பட்டிருக்கும். ஒரு காய்கறி சாப்பிடுகிறோம் என்றால் மையத்தில் இருக்கின்ற திணிவு அவருடைய மேல் பகுதியில் இருக்காது. எப்படி நம்முடைய உயிர் மையம் என்று மூலதனத்தை குறிப்பிடுகின்றோமோ அதே போல ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு மையம் உண்டு. அந்த மையத்தில் இருக்கின்ற திணிவு புறப்பகுதியில் இருக்காது. அப்படியே நுனியை பார்த்து கொண்டு வர வர ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்ற திணிவு மாறுபடும். அதன் அடிப்படையில் ஒரு உணவை உண்ணுகிறோம் என்றால் ஒரே பொருள்தான், ஒரே காய்கறி அல்லது ஒரே ஒரு பருப்பு வகை என்றாலும் ஒவ்வொன்றிலேயும் அதனுடைய ஒட்டுமொத்த அமைப்பில் ஒவ்வொரு அணுவிலேயும் ஆற்றலிலே பேதம் உண்டு. இதன் அடிப்படையில் செரிமானம் ஆகின்ற போது ஏற்பட்ட தோன்றிய ஒரு அமைப்பு தான் 7 தாதுக்களாக பிரிக்கின்ற ஒரு உடல் உறுப்புகளின் அமைப்பு. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிரம் என்று 7 தாதுக்களாக பேசுகிறோம் இல்லையா? அப்போ ஒரு கெட்டி உணவை நாம் வாயில வைத்தால் அது எப்படி திரவமாக மாறும்? 32 பற்களை ஆண்டவன் தந்திருக்கிறார். 32 முறை வாயிலே வைத்த உணவை மென்று கொண்டே இருக்கின்ற போது அது அரைக்கப்பட்டு நாவிலே சுரக்கின்ற உமிழ்நீரோடு கலந்து அது திரவமாக மாறிவிடும். அதை நாம் அருந்துகிறோம். இப்போ திரவமாச்சா? அப்போ அந்த திரவம் 3 நாட்களில் ரத்தமாக மாறும். இந்த ரத்தத்தில் ஒரு பகுதி பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறும். அந்த கொழுப்பில் ஒரு பகுதி எலும்பாக மாறும். எலும்பில் ஒரு பகுதி மஜ்ஜையாக மாறும்.
மஜ்ஜையில் ஒரு பகுதி மூளையாக மாறும். மூளையின் ஒரு பகுதி வித்து சக்தியாக மாறும். இப்படி ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று 7 தாதுக்களாக மாறுகின்ற போது அந்த 7வது தாதுல இருந்துதான் ஜீவாந்த ஆற்றலாக உயிர் சக்தி வெளிப்படும். அப்போ ஒரு உணவில் இருந்து இத்தனை வகையிலே தரமாற்றிக் கொண்டே வந்து ஃபைனல் ப்ராடக்ட் இறுதியாக கிடைப்பதுதான் ஜீவாந்த சக்தி என்ற அலைகள். அப்போ தாவரத்தில் இருக்கின்ற உயிர் அலைகளை பிரித்து எடுப்பது என்பது உடனடியாக அல்ல. அது இந்த 7 வகைகளிலே பயணித்து இறுதியாக அடைகின்ற இடம்தான் ஜீவாந்த சக்தி. அதனுடைய திணிவு நிலைய உயிர் சக்தி. இப்படி செரிக்கின்ற போது அதற்கும் ஒரு சக்தி செலவாகும் இல்லையா? அதான் உணவை செரிப்பதற்கும் ஒரு அளவு உயிர் சக்தி தேவையாகும். அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஸோ இந்த டயபெட்டிஸ் என்ற நோய் சொல்கிறோமே, அது வந்து நோயே அல்ல என்றும் ஒரு கருத்து உண்டு. ஏனென்றால் வார்த்தையை பிரித்து பாருங்களேன். டயபெட்டிஸ் சொல்கிறோமா, டயட் பி அட் ஈஸ் இஸ் டயபெட்டிஸ். இப்போ டயட் பி அட் ஈஸ் என்றால் என்ன அர்த்தம்? டயட் பி அட் ஈஸ். ஈஸ் என்றால் எளிமையாக, எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் கடுமையான உணவுகளை உண்டதால் வந்த ஒரு குறைபாடுதான் இந்த அசைகோரியம், ஒரு நோய் என்ற குறிப்பு தான் அந்த நோய்க்கான வார்த்தையை உருவாக்கிய ஞானியே அதற்கான காரணத்தையும் அந்த நோயின் பெயரிலேயே வைத்து விட்டார். டயட் பி அட் ஈஸ், தட் இஸ் டயபெட்டிஸ். எளிய உணவு உட்கொள்ளாததால் வந்த குறைபாடு அல்லது நோய், அதுதான் நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய். இந்த பழக்கம், இந்த உணவை உண்பதிலே இருக்கின்ற பழக்கம் ஏன் வந்தது என்பது சற்று ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம். இன்றைக்கும் உணவகங்களிலே புதிய புதிய வகையான உணவுகளை தயாரித்து தருவதிலே அவருடைய நோக்கம் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதும் லாபத்தை சேர்ப்பதும் தான். சமீபத்திலே இங்க ஒரு உணவகத்துக்கு சென்றிருந்தோம், ஒரு சிறு விருந்துக்காக. அதிலே என்னோடு வந்த அன்பர்களிலே ஒருவர் சொன்னார், அல்வா ரோஸ்ட் என்று ஒரு ஐட்டம் புதுசா இருக்கே, கொண்டு வா என்றார். அதை பிரித்து பார்த்தால் திருநெல்வேலி அல்வா ஒரு 1/4 கிலோ இருக்கும். அதை ஏகத்துக்கும் தடவி அந்த பெரிய ஒரு தோசையை செய்திருக்கிறார்கள். இந்த அல்வா 100 கிராம் உண்டாலே செரிக்காது. இதை 1/4 கிலோ அளவிலே அந்த தோசைக்குள்ள வைத்து கொடுத்து மற்ற உணவு வகைகளோடு இதையும் சேர்த்து உண்டால் இந்த வயிறு அதை செரிப்பது எப்போது? விளைவு என்னாகும்? எனவே உற்பத்தி செய்பவர்களுக்கும் உணவை பற்றி எந்த அறிவும் கிடையாது. அவர்களுக்கு எது எதோடு கலந்தால் சுவை அதிகமாகும், மக்கள் விரும்பி சாப்பிடுவார்கள், வியாபாரம் அதிகமாகும், லாபம் கொடிக்கும். அதுதான் அவருடைய நோக்கம். சரி, உண்ணுகின்ற நமக்காவது இதை பற்றி அறிவு வேண்டாமா? எத்தனையோ வகையான கல்விகளை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த உடலின், இந்த வாழ்க்கையின் அடிப்படையான உணவை பற்றியாவது நமக்கு அறிவு இருக்கிறதா என்று பார்த்தால் பொதுவாக யாருக்கும் எந்த அறிவு கிடையாது. இதோ சமைப்பதனால் சில பெண்களுக்கு அவருடைய தன்மை தெரிந்திருக்குமே அன்றி மற்றவர்களுக்கு எந்த உணவு எவ்வளவு சக்தி தரும், நமக்கு செரிப்பதற்கு முடியுமா முடியாதா என்ற கணக்கு கூட தெரியாது. அப்போ கண்டதை உண்டால் நோய் வராமல் என்ன செய்யும்? ஏன் நோயாகிறது என்பதை பாருங்களேன். இப்ப ஏற்கனவே சொன்னேன், ஸ்பெசிபிக் கிராவிட்டி டிஃபர்ஸ். இந்த அல்வா போன்ற பொருட்களில் இருக்கின்ற சக்தி எல்லாம் மிக மிக திணிவு பெற்ற அணுக்களின் கூட்டு. அல்வா இதுல செய்யறாங்க, சர்க்கரை, மைதா, நெய்.
இப்போ நெய் பாருங்களேன், பாலிலிருந்து கடைசி வடிவம் நெய். இப்போ பாலை காய்ச்சுகின்ற போது ஒரு பகுதி ஆவியா போயிரும். அதாவது பாலில் உள்ள லேசான அணுக்கள் சூடு பட்டவுடனே அது விரிவடைந்து ஆவியாக மேலே போய்விடும். மீதி உள்ள கெட்டியான பாலிலே நாம் உறை ஊற்றி தயிராக்குகிறோம். அந்த தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்கின்ற போது அது மிதந்து மேலே வரும். அந்த கொழுப்பு சக்தி மேலே மிதக்கும். மோர் கொழுப்பில்லாத பாலின் ஒரு அம்சம். அதுவே உடலுக்கு ஏற்புடையது என்று சொல்வார்கள். இந்த வெண்ணெய் என்ன செய்றோம்? அதை மறுபடியும் வாணலியில வைத்து சூடாக்கி நெய்யை காய்ச்சுறோம். இப்ப என்ன ஆகிறது? அதிலே உள்ள நீர்த்தன்மையும் ஆவியாகி மேலே போய்விடுகிறது. மிகுதி உள்ள பொருள் நெய்யாக இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? பாலிலே போக முடியாத அணுக்களின் திரட்சி மோர்ல இருந்து விடுபட்ட திரைச்சி இப்போ இந்த எடுத்த வெண்ணெயிலையும் மேலே போன ஆவி போக மீதி போக முடியாத அணுக்களின் கூட்டுதானே நெய். என்றால் நெய்யின் ஒவ்வொரு துகளிலேயும் அதிகமான உயிர் சக்தி திணை பெற்றிருக்கும். இது ஒரு 10, 12 வயது வரைக்கும் மூளை செல்லை கட்டுவதற்கு துணை செய்வதனால இளமை பருவத்தில் நெய் சேர்த்துக் கொள்வது அவசியம். ஆனால் 14 வயதுக்கு பிறகு இதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பாவை நோன்பிலே பாலுண்ணோம் நெய்யுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அல்லாதன செய்யோம். இதுதான் பாவை நோன்பினுடைய அடிப்படை கோட்பாடு. இதை விட்டு விட்டு கோவிலுக்கு போவதை மட்டும்தான் செய்வார்கள் மார்கழி மாதத்துல. அந்த நோன்பு என்னன்னு தெரியாது, பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இதை சீர்படுத்தவில்லை என்றால் பாவை நோன்புக்கு பயன் என்ன? எனவே அணு திரட்சி அதிகமாக உள்ளது நெய். இந்த கடலை மாவுல என்ன சக்தி இருக்குது தெரியுங்களா? கல்கத்தாவிலே கை ரிக்ஷா நான் 83 அங்க இருந்த போது இருந்தது. நான் தங்கியிருந்த ஒரு வளாகத்தில இருந்து வெளியே வருகின்ற போது ஒரு பெரிய மைதானம் இருக்கும். அதுல இந்த ரிக்ஷா தொழிலாளர்கள் அவருக்கே வீடு. அங்கேயே ஓப்பன் கிரவுண்ட்ல இரவை கழிப்பார்கள். காலையில போகும்போது பார்த்தால் இந்த வண்டிக்காரெல்லாம் இந்த பச்சை கடலை மாவை தண்ணியிலே கரைத்து பச்சை மிளகாய் அதை கையில வைத்துக்கொண்டு இதை குடிப்பார்கள், அதை கடிப்பார்கள். இந்த 2 தான் அவருடைய உணவு. காலையில் இதை உண்டு விட்டால் என்றால் மாலை வரைக்கும் ரிக்ஷா இழுக்கிறார். அப்போ ஒரு உழைப்பாளியின் அவ்வளவு சக்திக்கு தேவையான உணவு வெறும் பச்சை கடலை மாவும் அதை சாப்பிடுவதற்காக துணை கொள்கின்ற பச்சை மிளகாய். இதை வைத்து நாம் பல வகை பதார்த்தங்களை செய்து அளவுக்கு அதிகமாக உண்டால் எல்லாம் எப்படி இந்த உடம்பு செரிக்கும்? அதே போல சர்க்கரை 3400 டிகிரி செல்சியஸ்ல உற்பத்தி ஆகின்ற அந்த சர்க்கரை 98.6 டிகிரி எஃப்ல எப்படி அது செரிமானமாகும்? எனவே நமக்கு எந்த அறிவும் கிடையாது. உணவை பற்றி எந்த அறிவும் கிடையாது. சுவையா இருக்கதா உள்ள தள்ளு. மனசு போதும்னு சொல்ற வரைக்கும் உள்ள தள்ளு. எனவே இந்த உணவை பற்றிய ஒரு அறிவு இல்லாத போது அதை செரிப்பதற்கே நமக்கு உயிர் சக்தி சரியா போயிடும். இந்த உணவு அதாவது இனிப்பு வகைகளை செரிப்பதற்கு அதிலிருந்து கிடைக்கின்ற சக்தியை விட அதை செரிப்பதற்கு செலவழித்த சக்தி பல மடங்கு. இன்றைக்கு குழந்தைகளும் சாக்லேட் சாப்பிட்டு கொண்டே வளர்ந்தால் அது எப்படி முதுமை காலத்திலே ஆரோக்கியமாக இருக்க முடியும்? இந்த வியாபார உலகத்திலே மக்களின் அனைத்து நலன்களையும் கொன்று ஒரு சிலர் மட்டுமே செல்வந்தராக விரும்புவது கொடுமையிலும் கொடுமை, அறியாமையின் உச்சகட்டம். எனவே யாகாவரனாயினும் நா காக்க என்றாரே வள்ளுவ பெருந்தகை. இந்த உடல் உறுப்புகளிலே எதை காக்க தவறினாலும் பரவாயில்லை, நாவை காத்துக்கொள்.
என்று ஏன் நாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்? யா காவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு. இது சொல்லுக்கு மட்டுமல்ல, உணவுக்கும் பொருந்தும். ஏனென்றால் இந்த நாக்கு பேசியும் கெடுக்கும், தின்றும் கெடுக்கும். தின்று கெடுப்பது உடலை, பேசி கெடுப்பது உறவுகளை. எனவே இந்த நாக்கை பயன்படுத்துவதிலே எச்சரிக்கை வேண்டும், மிக மிக எச்சரிக்கை வேண்டும். இப்போ செரிமான சக்தியின் அளவு எல்லைக்கு உட்பட்டதால் உயிர்ச்சக்தியின் உற்பத்தி அளவுக்கு ஏற்ப உயிரின் செலவை நாம் தான் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். இந்த 5 வகை செயல்பாடுகளையும் அளவு முறையோடு பயன் கொண்டோம் என்றால் நிச்சயமாக உயிர்ச்சக்தியின் அளவு மேன்மைப்படும். வாழ்க்கையிலே அனைத்து நன்மைகளையும் பெறலாம். அடுத்ததாக உடை இருப்பிடம். இன்றைக்கு நகர்ப்புறங்களிலே மட்டுமல்ல, கிராமத்து மக்களே நகர்ப்புறங்களுக்கு படையெடுத்து அடிக்கடி உடைகளை வாங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை நான் பார்க்கிறேன். எந்த துணி கடையிலும் கூட்டம் குறைவே கிடையாதுங்க. பண்டிகை நாட்களில் திருவிழா கூட்டமே தவிர மற்ற நாட்களில் கூட்டம் குறைவதே கிடையாது. 365 நாட்களும் கடை திறந்தே வைத்திருக்கிறார்கள். கடை மூடுவதே கிடையாது. இதுல லேபர் ஆக்ட் என்ன செய்கிறது என்னெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் அவருடைய கள்ள மார்க்கெட் கணக்கா இருக்கும். இப்படி தொடர்ந்து ஒரு வகையிலே 365 நாட்களும் மக்கள் உடை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எதற்காக இந்த உடை? ஆள் பாதி ஆடை பாதி. ஆனால் உடையின் நோக்கம் என்ன? மானத்தை காப்பதற்குத்தானே உடை. அது என்ன கவர்ச்சி? இதை புரிந்து கொள்ளும் என்றால் அதிலே 7 நாட்கள் ஒரு உடை எக்ஸ்ட்ரா 8 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருந்தா போதும். ஞாயிற்றுக்கிழமை துவைத்து உலர்த்தி அதை சரிப்படுத்தி கொண்டால் அடுத்த வாரத்திற்கு உபயோகமாகும். 8ஆம் நாள் ஒரு இது ஒரு ட்ரெஸ் இருந்தால் போதும். 8 செட் ட்ரெஸ் இருந்தால் ஒரு மனிதனுக்கு போதுமானது. ஆனால் அந்த வார்ட்ரோப் சொல்கிறார்களே, அதை திறந்தால் பிதுங்கி கொண்டு வருகின்ற அளவுக்குத்தான் ஒவ்வொரு நடுத்தர குடும்பங்களிலேயும் உயர்தர குடும்பங்களிலேயும் உடைகள் இருக்கின்றன. இது தேவைதானே? இருக்கக்கூடிய செலவு எவ்வளவு என்றெல்லாம் கணக்கு பார்த்தோம் என்றால் கடன் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது. சரி, உடையினுடைய அவசியத்தை புரிந்து கொண்டு அதை பயன் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு தேவை என்ன என்றால், மானம் காப்பதற்கு என்று உடை தோன்றிருக்காது. உடை தோன்றிய அவசியம் என்ன என்றால் கிளைமேட்டிக் கண்டிஷன். இயற்கை சூழலை மையப்படுத்தித்தான் உடையின் தேவையே ஏற்பட்டிருக்கும். இப்போ குளிர்காலம், உடனே நமக்கு என்ன தேவைப்படுகிறது? எதையாவது எடுத்து போர்த்துக் கொள்ளலாமான்னு தோணுகிறது. அது போல ஆடை அவசியம் உணர்ந்த காலகட்டம் எதுவாக இருந்திருக்கும் என்றால், இந்த இயற்கையின் பருவகால மாற்றங்களில் அந்த குளிரிலிருந்து இந்த உடலினுடைய வெப்பத்தை காத்துக் கொள்வதற்காக உடலே வெளிப்படுத்திய ஒரு அவசியத்தின் வெளிப்பாடுதான் உடை என்ற தேவையே தவிர, வெயில் காலத்துல போர்வை போர்த்தி கொண்டா தூங்குகிறோம். இன்னும் எவ்வளவு குறைந்த ஆடையை உடுத்த வேண்டுமோ அப்படி உடுத்துகிறோம். எனவே கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்துதான் ஆடையின் தேவை. அதாவது கோடை காலம், குளிர்காலம், வசந்த காலம் என்று பருவம் மாறுகிறது. சூரிய வெப்பம் அதிகமாக தாக்குகின்ற பருவம் கோடை காலம். கோடை வெப்பத்தில் கடல் நீர் அதிகமாக ஆவியாவதால் மேகங்கள் திணி பெற்று மழையாக பெய்வதே அடுத்த பருவம். அதனால் ஏற்படுகின்ற தாக்கம் குளிர்காலம். இப்படி சூரியனாலும் கடல் நீராலும் ஏற்படுகின்ற மாற்றங்களே பருவங்கள். எனவே சி பிளஸ் சன் ஈக்குவல் டு சீசன். இதுல எழுத்து பிழை ACASON. SON என்றால் மகன் என்று பொருள். அது ஏன் இதோடு இணைந்தது என்பது ஆராய்ச்சிக்குரிய ஒரு கருத்து. ஸோ SEASUN என்ற சீசன் என்ற வார்த்தைக்கு இந்த எழுத்துக்கள் சரியாக பொருந்தும் என்பது என்னுடைய கருத்து.
நம்முடைய உடலில் 98.6 டிகிரி F எப்போதும் சரியாக இருக்க வேண்டும். அது மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. ஏனென்றால் உடல் திசுக்கள் இந்த வெப்பத்தில் தான் ஆரோக்கியமாக நலமாக இருக்க முடியும் என்பதை இயற்கை நிச்சயித்திருக்கிறது. வெப்ப காலத்தில் உஷ்ணம் அதிகமாக ஏறுகிறது, கொதிக்கிறது. குளிர்காலத்திற்கு ஸ்வெட்டர் அணிகிறோம். இப்போ வெயிலுக்கு பருத்தி ஆடை, குளிருக்கு கம்பளி ஆடை என்றால், இப்ப உடல் சூட்டை பாதுகாப்பது உடை என்று சொல்கின்றோமே. அப்படி என்றால் வெளியிலுக்கின்ற வெப்பத்தை உள்ளே விடக்கூடாது, அவ்வளவுதானே. அப்படி என்றால் கம்பளி எப்போதும் உடுத்திக் கொள்ளலாமே. ஏன் குளிர்காலத்துக்கு மட்டும் கம்பளியை பயன்படுத்துகின்றோம், வெயில் காலத்திலே அதை பயன்படுத்த முடிவது இல்லை என்றால், இந்த கம்பளி என்பது வெளியிருக்கின்ற குளிர்ச்சியை உள்ளே அனுமதிக்காது மட்டும் அல்ல, நாம் சுவாசிக்கின்றோமே அந்த காற்றிலேயே குளிர் உள்ளே போகும். அது உள்ளே போய் வெளியே வரும். அப்போ இந்த ரெண்டையும் சமன்படுத்திக் கொள்ளும் கம்பளி ஆடை. இதே நாம் வெயில் காலத்தில் கம்பளி ஆடை அணிந்தோம் என்றால், வெளியிலுக்கென்று அதிகபட்ச வெப்பம் உடலுக்குள்ளே போகாது, ஓகே. ஆனால் மூச்சு காற்று வழியாக உள்ளே போகக்கூடிய வெப்பம் அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்திவிடும். அப்போ உடலுக்கு அது அசௌகரியமாக இருக்கும். அதனால் கம்பளி ஆடையை கோடை காலத்தில் பயன்படுத்த முடியாது. அடுத்ததாக 2வது தேவை என்ன? இருப்பிடம். இப்போ உடலுக்கு தேவை உடை. இந்த உடலுக்கு இன்னொரு தேவை இருக்கிறதே, பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்கு தேவை இருப்பிடம். இப்ப ஆதி காலத்திலே கூட வன விலங்குகளிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காகத்தானே மரம் ஏறத் தொடங்கினான் ஆதி மனிதன். அப்படி மரமேறி தொடங்கிய பாதுகாப்பில் தோன்றியதுதான் பரண் அமைத்தல். மரத்தின் மேலேயே ஒரு வீட்டை கட்டி கொண்டான். அந்த பரணை தான் இப்போதைக்கு ஒரு நாகரிகமான பெயர் வைத்திருக்கிறோம். இந்த பரனுக்கு இப்போது நம்ம வைத்திருக்கின்ற ஒரு நாகரிகமான பெயர் என்ன என்றால் அபார்ட்மெண்ட்ஸ். அபார்ட்மெண்ட்ல எங்க இருக்கிறோம்? காற்றிலே தானே, காற்று மண்டலத்துல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என்ன அஸ்திவாரம் பூமியில இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எல்லாமே காத்துல தானே வந்துட்டு இருக்குது. அப்போ ஆதி மனிதன் மரத்தின் மீது வீடு கட்டி கொண்டான், அடுத்த மனிதன் வீட்டின் மீது வீடு கட்டி கொண்டான். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்போ இந்த வீட்டின் விலை ஆயிரங்களிலே தொடங்கி லட்சங்களிலே வளர்ந்து இன்றைக்கு கோடிகளிலே போய்கொண்டிருக்கிறது. இன்னும் வரும் காலங்களில் அது மில்லியனிலே போகும் என்பதை நிச்சயமாக எல்லோரும் நம்புகிறார்கள். சரி, எவ்வளவு சம்பாதிக்க முடிகிறதா என்ற வாழ்க்கை போராட்டத்தில் உடல் மிகவும் உழைத்து உழைத்தே தளர்ந்து போகிறது. இது யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது உடலின் கழிவுகளை நீக்க வேண்டிய தேவை. இப்போ தண்ணீர் குடிக்கிறோம், உணவு உண்ணுகிறோம் என்றால் அத்தனையும் உள்ள செரித்து உள்ளேயே அடங்கிவிடுமா என்ன? தேவையற்றவை கழிவாக வெளியே போகணும். அப்ப உணவில் செரிக்க முடியாதது கழிவாக போகிறது. அதில் 2 வகை இருக்கு. ஒன்று, ரத்தத்தில் செரிக்க முடியாதது வெளியே வருவது இல்லை. சில அணுக்கள் அங்கே தங்கி விடுகின்றன. அப்படி தங்குகின்ற அணுக்கள் தான் சர்க்கரை நோயாக, மற்ற வகையில பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா எத்தனை வகையான டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ அத்தனை ரசாயனங்களையும் குளறுபாடுகள் வருவதற்கு காரணம் என்ன என்றால் உணவு தானே. அப்போ எல்லா சக்தியையும் சமனாக பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு தெரியாது, சாத்தியம் இல்லை. அப்போ ஓரளவுக்கு உடலே அதை அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறது. அதற்கு மேலும் பாதிக்கப்படுகின்ற போதுதான் அது நோயாக வெளிப்படுத்துகிறது. இப்படி சில வகை அணுக்கள் ரத்தத்தில் தங்கி நோய்களாக மாறுகிறது. சில வகை அணுக்கள் மலத்திலே தங்கி நோய்களை உற்பத்தி செய்கிறது. சில வகை அணுக்கள் யூரின்
சிறுநீரிலே தங்கி நோய்களை உருவாக்குகிறது. யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்கிறார்களே, இது போல இப்படி கழிய வேண்டிய அணுக்கள் சீராக கழியவில்லை என்றால் அதுவே நோயாக மாறும். இவற்றெல்லாம் காலத்தால் வெளிப்படுத்த வேண்டியதற்கு ஏதோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் மட்டும் போதும் நினைக்க கூடாதுங்க. இந்த உடம்பிலேயே அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி சீராக இருக்கணும் என்பதும் இதுக்குள் இருக்கின்ற ரகசிய அர்த்தம். இப்போ தாய்ப்பால் அருந்துகின்ற குழந்தையை மலம் கழிக்கிறது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? தாய்ப்பாலிலேயே அந்த குழந்தைக்கு தேவையில்லாத கனத்த அணுக்கள் இருக்கின்றன என்பதுதான் அர்த்தம். அப்போ வளர்கின்ற காலத்தில் நாம் பல்வேறு உணவுகளை உண்டு வாழ்கிறோமே, இவற்றிலே செரிக்க முடியாது நிச்சயமாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வெளியே போனா தானே. அதனால்தான் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று இலக்கணத்தை தந்தார் வள்ளுவ பெருந்தகை. யாரும் அதை நினைச்சு பார்க்கிறதே இல்லை. அடுத்தாக பாதுகாப்பு. உடல் தேவைகள், உணவு, நீர், உடை, இருப்பிடம், உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கான உடல் இயக்க சீர்மையும், உடல் கழிவு நீக்குவதற்கான சமுதாய வசதிகளும். அடுத்தது பாதுகாப்புகள் 3. இப்ப எந்தெந்த நிலைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று பார்க்கின்ற போது, இயற்கை சூழ்நிலைகளிலேயே நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. அதாவது எரிமலை, பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி, இது போன்ற இயற்கை சீற்றங்களாயும் நம்ம பாதிக்கப்படுகிறோம். அதே போல மற்ற விலங்கினங்கள், இன்னும் இன்றைக்கு சொல்ல போனால் எத்தனையோ வகையான வைரஸ். இன்றைக்கு சமீபத்திலே கொரோனா கூட ஒரு வைரஸினால் வந்த பாதிப்பு தானே. இப்படி உயிரையே போக்க வல்ல நுண் உயிர்கள், அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. இது போக மனிதனாக ஏற்படுத்தி கொண்ட யுத்தங்கள், போட்டி, பொறாமையினால் வரக்கூடிய கலவரங்கள், சண்டை சச்சரவுகள், அடிதடி, கொலை, இப்படி பலவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுல எதை நாம் தவிர்க்க முடியும், எதை தவிர்க்க முடியாது என்று பார்க்கின்ற போது, இயற்கை சீற்றங்களிலே இருந்து எப்படி நாம் தப்புவது என்று பார்க்கணும். பூமி தோன்றிய போது இவை அனைத்தும் உண்டுங்க. எரிமலை, பூகம்பம், நிலநடுக்கம், சுனாமி போன்ற அனைத்தும் அந்த பூமியின் அணு அடுக்குகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களின் விளைவுகள். இது தவிர்க்க முடியாத இயக்க நியதி. இதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நுட்பம் நமக்கு உண்டு. இப்போ சென்னை எடுத்துக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வெள்ளம் வருகிறது. பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்குகின்றன. நீர் வடிந்த பிறகு மீண்டும் சௌரியமாக வாழ்கிறார்களே தவிர, ஏன் இந்த அவஸ்தை? இந்த இடத்தை விட்டு விட்டு வசதியான இடத்திற்கு போகலாமே என்று தோன்றுவது இல்லை. இது என்ன சொல்லுவது? அரசாங்கத்தின் மெத்தனமா, தனி மனிதனின் அறியாமையா, என்ன காரணத்தை சொல்வது? இது போல அரசாங்கமும் பணத்தை மையப்படுத்துகிறது, மக்களும் பணத்தை மையப்படுத்துகிறார்கள். அந்த சிரமம் வருகின்றது போது மட்டும் ஐயோ என்னை யாரும் காப்பாற்ற மாட்டேன்றாங்களே, என்ன யார் வந்து காப்பாற்ற முடியும்? எனவே சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கின்றான். சிந்திக்க வேண்டிய தேவைகளை, அனுபவங்களே தருகின்றன. சிந்திக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் எப்படி? மாற்றிக்கொள்ள வேண்டாமா? அதே போல புயலிலிருந்து புயல் நிவாரணம் என்று இன்றைக்கும் பல லட்சம் கோடிகளை மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எதற்கு இந்த நிவாரணம்? எது வரைக்கும் புயல் வருகிறதோ அது இயற்கைக்கு உட்பட்ட இடம். நீ அங்கு போகக்கூடாது என்பதுதான விதி. எதுவரைக்கும் புயல் வெள்ளம் வருமோ அது வரைக்கும் ஜீவன்கள் போகக்கூடாது என்பது இயற்கை விதி. அந்த விதியை புரிந்து கொள்ளாமல் அலட்சியப்படுத்தி இயற்கையின் எல்லைக்குள் நீ கால் வைத்தால்
அது தன் எல்லை மீட்டெடுப்பதற்காக நடத்துகிற என்கவுண்டர். புயல் வெள்ளம் என்பது மனிதன் தன்னுடைய இடத்துக்குள் ஊடுருவி வந்ததை என்கவுண்டர் செய்து அழிப்பதுதான் புயல் வெள்ளம். இதுல இவன் என்னவோ பெரிய அறிவாளி போலவும், வீடுகளுக்குள் நீர் புகுந்து விட்டது, வெள்ளம் பாதிக்கிறது. வெள்ளமும் பாதிக்குது, வெள்ளத்தை நீ பாதிக்கிறாய். இதுல அரசியல்வாதி நிவாரண நிதி கேட்டு போராட்டம் நடத்துகிறான். எனவே இதெல்லாம் அறியாமையின் குறைபாடு. அடுத்த பகை வேற்றுயிர் பகை. ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனே பகை அமைந்தது. இயற்கை நியதி. பகை என்பது என்னங்க? ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை சார்ந்து வாழ்கிறது. இதுதான் இயற்கை நியதி. இறைவனை சார்ந்து இறைத்தோல் வந்தது. இறைத்தோலை சார்ந்து மின் அணு வந்தது. மின்னணுவை சார்ந்து காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 4 பௌதிகங்கள் வந்தது. 4 பௌதிகங்களை சார்ந்து கோள்கள் வந்தது. கோள்களை சார்ந்து நட்சத்திரங்கள் எல்லாம் வந்தது. நட்சத்திரங்களை சார்ந்து வந்தவற்றிலே ஜீவன் உருவானான். நுண்ணுயிரை சார்ந்து அடுத்தடுத்த ஜீவன் வந்தது. கடைசியிலே மனிதன் வந்தான். இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்துதான் பரிணமித்திருக்கிறது. அனைத்தும் சார்ந்திருக்கின்ற இடம் இறைநிலை. இந்த விதியில்தான் ஜீவன்கள் ஒன்றை ஒன்று உணவாக கொள்கின்றன. இதை அதர்மம் என்று பாதிக்க முடியுமா? தவறு. இயற்கை விதியே அதுதான். ஆனால் மனிதனுக்கு இது சரி என்று சொல்ல முடியுமா? இன்னொரு ஜீவனை கொன்று இன்னொரு மனிதனுடைய உழைப்பை சுரண்டி வாழ்வது, இன்னொரு மனிதனை கொலை செய்வது, இதெல்லாம் ஏற்புடையதா என்றொரு கேள்வி வருகின்ற போதுதான் பரிணாமத்தினுடைய குறைபாட்டை நீக்கி ஒரு நிறைந்த ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக எப்படி நாம் உணவை உண்டு உயிர்ச்சக்தியாக மாற்றுவதற்கு ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு என்று 7 தாதுக்களாக மாறிய பிறகு நாம் சுக்கியமாக உயிர்ச்சக்தியை பெற்றோமோ, அதே போல மனிதனாக நிறைய பெறுகின்ற வரைக்கும் இயற்கை எடுத்த பரிணாம வளர்ச்சி தான் அனைத்து ஜீவராசிகளும். அதுல குறைவு இருக்குமா? அப்ப மனிதனாக வந்த பிறகு அறிவை பயன் கொண்டு அற்புதமான வாழ்க்கை, சொர்க்கலோக வாழ்க்கை வாழலாம். அதை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. அப்ப என்ன ஆகிறது? இங்கே மனிதனாக வந்த பிறகு நமக்கு பகையே தேவையில்லை என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ கொள்வதற்கு காரணம் என்ன? இப்போ உக்ரைன்ல யுத்தம் தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகின்றன. இஸ்ரேல், ஈரான் இப்போது யுத்தம் தொடங்கி ஏதோ அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது தற்காலிகமாக. சீனாவுக்கும் தைவானுக்கும் எப்போது ஒரு மறைமுக போர் நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போது உரசல் இருக்கிறது. இப்படி உலகெங்கும் அரசியல் ரீதியாக ஒரு யுத்தம். பிறகு உள்நாட்டுக்குள்ளேயே ஜாதி சண்டை, மத சண்டை, இனச்சண்டை, மொழி சண்டை, கடவுள் சண்டை. இவையெல்லாம் யார் ஏற்படுத்தினார்கள்? இறைவனா? யார் தோற்றுவித்தது? சோ மனிதனே பல வகை பிரச்சனை உருவாக்கி கொண்டு மனிதனே தன்னை அழித்துக் கொள்கிறான். இதிலிருந்து இது தவிர்க்கக்கூடிய ஒரு இழப்பு. என்ன வேணும்? ஆன்மீகம் இருந்தால், அறிவு தெளிவு பெற்று விட்டால் இந்த பாதுகாப்பு என்பதே அவசியம் இல்லாமல் போய்விடும். இன்னொன்று கொலை, தற்கொலை, விபத்து என்ற அகால மரணங்கள். இதற்கு காரணம் என்ன என்றால், வள்ளுவர் சொல்றாரு, திருக்குறள் மிக நுட்பமான விஷயங்கய்யா. யார் ஒரு ஜீவனை கொன்று உணவாக புசிக்கிறார்களோ அவருடைய பரம்பரையில் உடலை கிழித்து சிகிச்சை செய்ய வேண்டிய வியாதிகள் வரும் என்று சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இந்த சர்ஜரி, அதை பற்றி வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொன்றவனுக்கு மட்டும்தான் விதி என்பதில்லை, உண்டவனுக்கும் விளைவு உண்டு. அப்ப யார் அசைவ உணவை சாப்பிடுகிறார்களோ அவருடைய உடலை அறுத்து சிகிச்சை செய்கின்ற ஒரு வியாதி வரும் என்று 2050 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஞானி
நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரே, அதை படித்து பார்த்தோம் என்றால் யாராவது அசைவம் சாப்பிடுவார்களா? இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஏன் மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறார்கள் என்றால் இதுதான் காரணம். அதாவது விலங்கை கொன்று உணவாக கொள்வது மட்டும் அல்ல, சக ஜீவனின் உணர்ச்சிகளை கொள்கின்ற போது உணவு அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு மட்டுமல்ல, சைவம் சாப்பிடுபவர்களுக்கும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏன் வருகிறது என்றால், இவர்கள் மற்ற மனங்களை அறுக்கிறார்கள், மற்ற உணர்ச்சிகளை அறுக்கிறார்கள், மற்ற உணர்ச்சிகளை கொள்கிறார்கள். அந்த கொலை பாதகத்துக்கு விளைவுதான் இவனுக்கு வருகின்ற அறுவை சிகிச்சை. இந்த இரண்டும் செய்பவன் அசைவம் சாப்பிடுபவன். அவன் உணர்ச்சிகளையும் கொள்ளுவான், உயிர்களையும் கொள்ளுவான். அப்ப அவனுக்கு எவ்வளவு கொடிய தண்டனை வரணும்? அதுதான் கொலை, விபத்து. சும்மா வராது கொலை, விபத்து. எனவே இது எல்லாம் புரிந்து கொள்வதற்கும் நம்மை காத்துக் கொள்வதற்கும் இயற்கை விதி பற்றிய அறிவு அவசியம். எனவே இப்போ தேவைகள் 3, காப்புகள் 3 பார்த்து விட்டோம். இந்த பராமரிப்புக்கு 3 உணவு, உடை, உடல் கழிவுகளை நீக்குவது, பாதுகாப்புக்கு 3 இயற்கை சீற்றங்களிலிருந்து, விபத்துகளிலிருந்து, மற்ற உயிரினங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது. இந்த பாதுகாப்பும் பராமரிப்பும் நுண் உயிர் முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானவை. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே தேவையாக உள்ளவை மற்ற 6, அதாவது 2 தொகுதிகள், அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3. அவற்றை பற்றி அடுத்த அமர்விலோ சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. செல்வோம் ஐயா. ஐயா, நாங்கள் கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம் ஐயா. சரிங்க. நண்பர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த உணவு சமீபாடு நடந்து 7 தாதுக்களாக பிரிகின்ற போது கடைசியாக ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் பிரிவதா ஐயா, அல்லது உயிர் சக்தி பிரிந்தெடுக்கப்படுமா ஐயா? ஜீவாந்தத்தின் திணிவுடன் உயிர் சக்தி. காந்தம் தான் இயக்கத்துக்கு அடிப்படை. அதாவது இப்போ விண் இறைத்துகளின் சேர்க்கை தானே விண்ணு, இல்லைங்களா? ஆமா. அதே போல காந்த துகளின் சேர்க்கை தான் உயிர். ஆமா, அதாவது இறைத்துகள்கள் விண்ணாக குவிந்து அந்த விண் இயக்கத்தில் வெளிப்படுகிறது. வெளிப்படுகின்ற போது தன்மாற்றங்கள். அதே போல ஜீவந்த துகள்கள் குவிந்து உயிராகி உயிரின் சுழற்சியில் ஜீவந்த துகள்கள் விரிந்து நமக்கு ஐவகை அனுபவங்களாக, ஐவகை செயல் புலன்களாக வெளிப்படுகின்றன. இறை துகள், இறை ஜீவந்த துகள், அதான் அடிப்படை. அந்த இறைத்துகள் ஜீவாந்த துகளையா பிரிக்கப்படுவது ஓஜஸுக்கு பிறகா இல்ல ஓஜஸுக்கு முன்பா? ஓஜஸுக்கு பிறகு. ஓஜஸ்லே ஜீவாந்த துகள் தான் மேலேற்றப்படும். ஓகே ஓகே யா. வேறு ஏதாவது கேள்விகள்? தலைப்பு அதிகம் கேள்விகளுக்கு இடமில்லாத தலைப்பையா.
ஓகே ஐயா, கேள்விகள் இல்ல போல இருக்கு. எடுத்துக் கொள்ளலாம். ஐயா, ஐயா கேள்வி இரண்டு இல்லையா ஐயா, எல்லாம் இன்றைக்கு உள்ள சிந்தனை உரை எல்லோரும் அனுபவத்துல காண்ற சிந்தனை உரை. அதனுடைய தெளிவான விளக்கம் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். ஆனா பிரச்சனை என்னென்று கண்டால் அதை ஃபாலோ பண்றது இப்ப சாப்பாட்டை பற்றி நான் அதுதான் அதை யோசிக்கிறது. இந்த வள்ளுவேற்ற குரல் ஒன்று சொன்னீங்க, சகாவாராயன் நாகாக்க காவாக்கால் சொல்லிருக்கப்பட்டு சொல்லி, இந்த நாக்கை பயன்படுத்துவதில் எச்சரிக்கையா இருக்கணும். நாக்கு அப்ப நான் படிச்சதாக சொல்லதான் கவனமா இருக்கணும்னு சொல்லி படிச்சேன். சாப்பாட்டையும் கவனமா இருக்கணும், அதுதான் சொல்லி அது பெரிய விஷயம் ஐயா. என்னென்று கண்டால் அந்த சாப்பாட்டை கட்டுப்படுத்துறது ஒன்று யோசிப்பேன் என்று சொன்னால் இந்த மிருகங்களைத்தான் நான் யோசிப்பேன். அதாவது மாடு ஆடு புல்லை சாப்பிடும். அது அந்த தோன்றிய காலம் துவக்கம் புல்லு தான் சாப்பிட்டு இருக்குது. அப்படின்னு வையுங்க. மனிதனை பொறுக்கணும்னு சொன்னால் அவன் அந்த புல்லுக்கு எத்தனையோ மசாலா எல்லாம் போட்டு கடைசியில உண்மையா புல்லு தான் சாப்பிட வேணும். அவன் புல்லை விட்டுட்டு அதுக்கு கூட சேர்ற மசாலைகள் அந்த மெட்டத்தை ஊத்தி எல்லாம் இருக்குதானே. ஆமா ஆமா. அப்ப இல்லைன்னா சாப்பிட முடியாது. அசைவத்தை அப்படியே சாப்பிட முடியாதுங்கய்யா. ஆமையா, அசைவத்தை அப்படியே சாப்பிட முடியாது. அது மாதிரி நீங்கள் மிரக்கறிய வெஜிடபிள் எடுத்து பாருங்க. அதுக்கு ஆட் பண்ற மசாலா எத்தனையோ ஒரு வெஜிடபிள் 1008 உருவத்துல வரும். ஆமா. அப்பையா அதெல்லாம் மிரத்தனையா ஐயா. ஆனால் புரிஞ்சாலும் அந்த நேரம் வரைக்கும் ஐயா அது வயிற்றுக்க போயிடுது. கட்டுப்படுத்துறவையா கஷ்டமான விஷயமா இருக்கு. அது சுவைக்கு அடிமையாக்குறதுனால சுவை என்பதே காரமும் புளிப்பும் தாங்கய்யா. ஆமையா ஆமையா. அதிகமான தன்மாற்றத்தை அதான் தரும். சோ ஜீவந்தத்தின் தன்மாற்றம் தான் சுவை அப்படின்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் இதுல இருந்து வெளியே வரவே முடியாது. இயல்பான நிலை போதும். நீங்க சில ஹோட்டல் பாத்தீங்கன்னா மீடியம் கிரேவி அப்படிம்பாங்க, சில ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. ஸோ அந்த மசாலால கூட இப்போ ஹோட்டல்கள் அவனே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டானா என்ன தெரியல, அதிகமான மசாலா விரும்புபவர்களுக்கு அசிங்கமா போட்டு தர்றான். வேண்டாம் மீடியம் அப்படின்னு கேட்டா மீடியம் கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுக்குறான். இப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் வசதியில வந்துச்சு பாருங்க. மீடியம் ஸ்பைஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் பார்த்தா தவிர்ப்பது நல்லது, உடம்புக்கு நல்லது. ஆமையா, உண்மையான விஷயம் ஐயா. எல்லாம் அதாவது நாளாந்தம் அனுபவிக்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஒரு அவனுடைய தான் கேள்விகள் இல்லையா அன்றைக்கு. ஏன்னா இன்னைக்கு நுட்பமான விஷயம் கிடையாது, இல்ல நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஆமையா ஆமையா. அதுல கொஞ்சம் சில கருத்துக்கள் ஆழமானதை தவிர நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஆமையா. செய்வோம் ஐயா. செய்துக்கலாங்க ஐயா. ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். இன்றைய குருவின் குரல் பாகம் 12 இந்த சிறந்த சிந்தனையை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா, நலம், மனவளம், பொருளாதார வளம், வேதாத்திரிய தொண்டு